Assalamu alaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். மத்திய கிழக்குல ஏற்பட்ட பதட்டம் காரணமாக இலங்கையினுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தலைகீழ இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எப்படா நம்ம வெஹிக்கல்ஸுக்கு எல்லாமே ஃபுல் டேங்க் அடிச்சு இன்னும் கொஞ்சம் 2 கேன் எடுத்துட்டு போய் அதையும் நிறைச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம நிறைச்சு அதை 4 பேருக்கு பிளாக்ல விற்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு. இன்னைக்கு எரிபொருளினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. பெருசா இல்ல, ஓரளவு குறைவாதான். ஆனாலும் இன்னைக்கு மிக முக்கியமாக இலங்கை கனிய எண்ணெய் கூட்டு தாபனத்தினுடைய தலைவர் TK ராஜகருணா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர் சொன்னது அவசரப்படாதீங்க, ஏப்ரல் மே மாதங்கள் வரைக்கும் முன்பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்புல இருக்கு. நம்ம நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. பெட்ரோல் இத்தனை நாளைக்கு இருக்கு, டீசல் இத்தனை நாளைக்கு இருக்கு. அதனால நீங்க தேவையற்ற முறையில் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் டீசலை கொண்டு போய் நிறைச்சி வச்சுக்காதீங்க. அப்படி கேள்விப்பட்டோம் அப்படின்னா நாங்க சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு இதுல நான் காமிக்கிறேன் பாருங்க. எல்லா இடத்துலயும் நேற்று மூதூர்ல கூட எரிபொருள் வரிசை அதிகமாக காணப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. எங்களுடைய சேனல் பார்க்குற ஒரு சகோதரர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. சிஸ்டர், எனக்கு வேணாண்டு போகுது, அந்த அளவுக்கு இவங்களை பார்த்து எரிச்சலா இரிட்டேட்டிங்காக இருக்கு. எப்படா வண்டியை ஃபுல் டேங்க் அடிச்சு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போகலான் இருக்காங்க. இந்த QR கோட் சிஸ்டத்தை சரி கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை அதிகமாக நீங்க பதட்டப்பட்டு எரிபொருளை நிரப்பி நீங்க தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா QR கோட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பெட்ரோல் தான். அந்த மாதிரியான சிச்சுவேஷனை நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஒரு சைடு இருக்கும் பொழுது, நம்ம நாட்டில் இருக்கிற வெளிநாட்டவர்கள், மிடில் ஈஸ்டை சேர்ந்தவர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. சம்டைம் இன்னைக்கு நாளைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய வான்பரப்புகள் மூடி இருக்கிறதன் காரணமாக இலங்கையில் இருந்து மத்திய கிழக்குக்கு இப்போ கட்டார், குவைட்டு, தோஹா எல்லா பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் ரத்தாகி இருக்கு. நான் சைடில் உங்களுக்கு புகைப்படங்கள் காமிக்கிறேன். இன்னைக்கு பண்டாரநாயக்க விமான நிலையம் எப்படி ஒரு எம்டியாக இருந்துச்சுன்னு பாருங்க. பெருசா பயணிகளே கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளர் நாயகம், ஒருவேளை நீங்க இங்க மிடில் ஈஸ்டை சேர்ந்தவங்க நம்ம நாட்டில் தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப போக முடியாம இருக்கும் யுத்தம் காரணமாக மேலதிக நாட்களுக்கு ஸ்ரீலங்காவில் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனால ஒரு 7 நாட்களுக்கு நாங்க விசா கொஞ்சம் நீட்டிக்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்றோம், அதுக்கு நீங்க எந்த கட்டணங்களையும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம், பாராட்டத்தக்க கூடியதாக இருக்கு. அதோட மிக முக்கியமாக இப்ப தோஹா, துபாய், குவைட்டு, சவுதி போன்ற இடங்கள்ல இலங்கையில் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. இலங்கையில இருந்து தொழிலுக்காக குடிபெயர்ந்து போன 10 லட்சத்துக்கும் அதிகமானவங்க மிடில் ஈஸ்ட்ல வாழ்றாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளி விவகார அமைச்சும் ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணி பரப்பிட்டு ஃபேக்கான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிட்டு அதாவது நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சவுதியில் நிறைய இலங்கையர்கள் வசிக்கிறாங்க. ரியாத்ல இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் ஒரு மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணும். இதனால நீங்கள் எந்த பயமும் தேவையில்லை, ஏதாச்சும் பிரச்சனைனா அதுக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லியாகணும். இப்போ நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இப்போ மிடில் ஈஸ்ட்ல எந்தெந்த நாட்டில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அதிகமாக மிடில் ஈஸ்ட்ல எந்த நாட்டில் நம் நாட்டவர்கள் வசிக்கிறாங்கன்னு பார்த்தாக்க துபாயில தான் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,50,000 பேர் நம் நாட்டை சேர்ந்தவர்கள் துபாயில வசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க 2,46,139 பேர் வசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா குவைட்ல 1,75,000 பேர் வரைக்கும் வசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாரில் 1,40,000 பேர் வரைக்கும் நம்ம இலங்கையர் வசிக்கிறாங்க. ஈரானில் 35 பேர், இஸ்ரேலில் 30,000 பேர் வசிக்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தூதுவர், நம் நாட்டுக்கான தூதுவர் சொல்லியிருக்காரு, அவங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கவனமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிமல் பண்டார சொல்லியிருக்காரு, தூதுவர் சொல்லியிருக்காரு. ஜோர்டானில் 14,500 பேர், அப்புறம் லெபனானில் 7,000 பேர், ஒமானில் 32,000 பேர், பாலஸ்தீன்ல 4 பேர், சிரியால 20 பேர், யமன்ல 27 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்ல இத்தனை இலங்கையர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க. இதுல
இப்போ எல்லாரும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன், கவனமாக இருக்கீங்களா, சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நேற்று போட்ட மெசேஜ்க்கு இன்றைக்கி தான் வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் ஏரியாவில்னு சொன்னாங்க. ஏன்னா தெஹ்ரான் அப்படிங்கிறது வந்து ஈரானினுடைய தலைநகரம், சின்ன ஏரியா கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பேர் வசிக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷனை கொண்ட ஒரு ஏரியாவாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரான் ஸ்டேட் மீடியா வந்து சொல்லியிருக்காங்க 57 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்களாம். கடந்த 24 மணி நேரத்தில் வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 57 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதாக IRNA வந்து செய்தித்தாளம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அல் கொமேனி அவர்கள் கூட அவருடைய மகள், மருமகன், பேரப்பிள்ளை வந்து கொல்லப்பட்டதாக வந்து உறுதியான தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. அயத்துல்லா அல் கொமேனி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட திருமணமாகி அவருக்கு 6 பசங்க இருக்காங்களாமா. இதுல பொது வாழ்க்கையில் அறியப்பட்ட 3 மகன்கள் இருக்காங்களாமா, மொஸ்தபா, முஜ்தபா, மசூத் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இப்ப அடுத்த கேள்விதான் என்னன்னா, மொஜ்தபா கமேனி இவர் வந்து அடுத்த சுப்ரீம் லீடராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காண்டா? வாரிசு அரசியலுக்கு இடமில்லை அப்படிங்கிறதா இங்க உள்ள விஷயம். அங்க உள்ள மதகுருமார்கள் தான் அந்த சுப்ரீம் லீடரை வந்து தெரிவு செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனாலும் மொஜ்தபா அல் கமேனி வந்து ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை IRGCக்கு மிகவும் நெருக்கமான ஒருத்தராக இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில மீடியாக்கள் வந்து சுப்ரீம் லீடரை வந்து தெரிவு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் இருக்கு. இதுல என்னன்னா, அந்த 6 பேர்ல ஒரு மகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, மருமகன் வந்து கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் படுகொலைக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்காரு. எப்படின்னா, கமேனியின் மரணம் மனித ஒழுக்கம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் அனைத்து விதிமுறைகளை மீறிய ஒரு இழிவான கொலை அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் போட்டிருக்காரு. புட்டின் வந்து ரொம்ப ஆதரவாக இருந்திருக்காரு நான் நினைக்கிறேன். ஈரானுக்கு ஆதரவான ஒரு இந்த இரங்கலை பார்க்கும் பொழுது ரொம்ப வருந்தி போட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்ல கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை அங்க உள்ள ஏரியா மக்கள் போய் எப்படி அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்றாங்கன்னு பாருங்க. அடினா அந்த மாதிரி அடி விழுது எல்லாத்தையும் நொறுக்கிற காட்சிகள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதிகமாக வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா நடத்திய அந்த மிகப்பெரிய தொடர்ச்சியான தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஈரானை வந்து பதில் தாக்குதல் வந்து நடத்தி இருந்துச்சு. அதுல தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள், விமானப்படை தளங்கள் இருக்கக்கூடிய கட்டாரினுடைய அல் உதைத், குவைட்ல இருக்கக்கூடிய சலீம் அலி விமான நிலையம், ஏர்பேஸ், அதுக்கப்புறம் வந்து பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளம், இப்படி பல விஷயங்களுக்கு வந்து தாக்குதல்களை வந்து நடத்தினாலும் அவங்க வந்து அந்த தாக்குதலை வந்து முறியடிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமாக துபாயில் இருக்கக்கூடிய பாம் ஜுமைரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் வந்து தீப்பரவல் வந்து ஏற்பட்டிருக்கு. அபுதாபியில் இருக்கக்கூடிய ஃபேர்மண்ட் த பால்ம் ஹோட்டல் வந்து நேற்று வந்து தீப்பிடிச்சு எரிந்ததை வந்து காணக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கமேனியினுடைய கொலை ஈரான் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான தருணத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஃபாரின் பாலிசி சீஃப் காஜா கல்லாஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தெஹ்ரானை தாக்கின விஷயங்களை வந்து கேள்விப்பட்டோம். ஆனால் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அடிச்ச அடி பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது வரைக்குமே இஸ்ரேலில் வந்து 2 பேர் பலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து பார்க்கலாம். 121 முதல் 456 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆரம்ப கட்ட தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளதாகவும் 121 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் இஸ்ரேலின் அவசர சேவைகள் வந்து தெரிவிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்த தகவல்களின் அடிப்படையில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 456 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் இஸ்ரேலிய தகவல்கள் வானொலி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலினுடைய தலைநகரம் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலத்துக்கு மேற்கே உள்ள பேட் மெஷோஷ் நகரங்கள் மீது தாக்குதல்கள் வந்து ஈரான் வந்து நடத்தியிருக்கு. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு பல ஏவுகணைகளை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்திய போதிலும் சில ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கு இஸ்ரேல்னு சொல்லப்படுது. தலைநகர் டெல் அவீவில் பல வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் அங்கு இருக்கக்கூடியது குறைஞ்சது 20 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. ஒரு சில காணொளிகளும் வந்து வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதே நேரத்தில் ஒமானுக்கு அருகே எண்ணெய் கப்பல் மீதும் இன்னைக்கு வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. இதுக்கு இடையில நான் அப்பதே சொன்ன மாதிரி ஈரானினுடைய மறைந்த சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அல் கமேனியினுடைய
புகைப்படங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மாதிரி சில விஷயங்கள், அவர் இருக்கிற மாதிரி, அவருடைய உடல் தொடர்பானது, அவர் மோதிரம் தொடர்பானது எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஃபேக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உத்தியோகபூர்வமான புகைப்படங்களை வெளியிடவில்லை, அவங்க வெளியிடவும் மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சேம் டைம் என்னன்னா, அவருடைய ஜனாசா தொழுகையில கலந்துக்குவதற்காக ஈரானினுடைய தலைநகரம் தெஹரான்ல கிட்டத்தட்ட லட்ச மக்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவருடைய புகைப்படங்களை ஏந்தி நான் போட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒரு அதிகமாக பேசு பொருளாக இருக்கு. இதே நேரத்தில் சென்னையில ஷியா முஸ்லிம்கள் இன்னைக்கு ராயப்பேட்டையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை, இந்த படுகொலைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னையில், இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் முன்னெடுத்திருக்கிறத புகைப்படங்கள் மூலம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டினுடைய தலைவர், அவருக்கு கீழே தான் புரட்சிகர காவல்படை இருக்கு, சட்டத்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு, வெளி விவகார விஷயங்கள் இருக்கு, எல்லாமே அவர் தான் நின்று பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அமெரிக்க இஸ்ரேலினுடைய உளவுத்துறை அந்த ஆட்கள் எப்படி அவங்களுடைய இருப்பிடத்தை அறிஞ்சிக்கிட்டு எப்படி துருப்புக்கள் மூலம் அவங்கள போட்டு தள்ளினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த அளவுக்கு ஈரான் தங்களுடைய உயர்மட்ட பாதுகாப்பு குழுக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லையா அப்படிங்கிற ஒரு மிக பெரிய கேள்வியும் இருக்கு. இதுக்கு முன்பதாக, ஒரு வருடத்துக்கு முன்பதாக ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் அல் ரைசியினுடைய மரணம் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்டீரியஸான மரணமாகவே இருக்கு, அதிகமாக பேசப்பட்ட ஒரு மரணமாக இருக்கு. அதன் பிறகு இப்போ இவருடைய மரணம் ஈரான் அப்படின்னு வரும்பொழுது, தெஹரான் மக்கள் இன்னைக்கு இந்த படுகொலைக்கு எதிராக நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கு. கிட்டத்தட்ட 37 வருடங்களாக ஈரானை தன்னுடைய கைக்குள் வைத்திருந்து அனைத்து விவகாரங்களையும் தன் கையில் எடுத்து வைத்து இன்னைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் போன்று பயம் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவருக்கு ஒரு மூப்பான ஒரு வயது தான், 87 வயது அப்படிங்கிறது மூப்பான ஒரு வயது தான். இந்த வயதுல தான் வீரனாகவே நான் புதைஞ்சு போறேன், உங்களுக்கு மண்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமாக போஸ்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன விஷயம்னா, நினைச்சா அவங்க ஈரான் அவங்களுடைய அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய காலடியில் விழுந்து கிடக்கலாம். நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்போம், நாங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கணும்னா உங்ககிட்ட கேட்டு தான் தயாரிக்கணுமா, எங்க நாட்டில் நாங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறத உங்ககிட்ட கேட்டு தான் நாங்க டிசைட் பண்ணணுமா அப்படிங்கறத இங்க மிகப்பெரிய கேள்வி. நீங்க அணு ஆயுதம் வச்சிருக்கணும்னா நாங்க சொன்னாதான் நீங்க வச்சிருக்கணும், எங்களுக்கு கீழே தான் நீங்க கட்டுப்பட்டு இருக்கணும்ட்டு அவங்க போடுற முடிவுனால எல்லா நாடுகளும் தலை குனிஞ்சு கைகூப்பி இருந்தாலும் நாங்க தனியாவே நிற்போம், தனியாவே இருப்போம், இதுக்கப்புறம் நீங்க அடிச்சீங்கன்னா திருப்பி நாங்க அடிப்போம் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு ஈரான் கோழையாக இல்லாம ஒரு சிங்கமாக, அதாவது தனித்து நின்றுருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சவுதிக்கு இவங்க அடிச்சு சவுதி என்ன சொல்லியிருக்குன்னா திருப்பி தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போர் விவகாரம் எத்தனை நாளைக்கு தொடரும் அப்படின்னு தெரியாது. நேற்று ஆரம்பிச்சது. ஸோ இந்த ரமலானுடைய காலங்கள் எல்லாருக்கும் நல்லதாக அமையணும். நீங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அங்க இன்டர்நெட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. சேஃபா இருந்துக்கோங்க. குவைத், கட்டார், சவுதி, பஹ்ரைன், ஈரான், பலஸ்தீன், எவ்வளோ நாடுகளை நம்ம இலங்கையர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச அப்டேட்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேம் டைம் நான் உங்களுக்கு சொல்றேன், சேஃபா இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு எரிபொருளினுடைய விலை கூடியிருக்குன்னு நான் சொன்னேன், மென்ஷன் பண்ண நான் மறந்துட்டேன். லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டர் 4 ரூபாயால விலை கூடி புதிய விலை 281 ரூபா. லங்கா சூப்பர் டீசல் 6 ரூபாயால விலை அதிகரிச்சு 329 ரூபா புதிய விலை. 92 ஒக்டேன் 1 லிட்டர் 1 ரூபாயால் அதிகரிச்சு 293 ரூபா. 95 ஒக்டேன் 1 லிட்டர் 340 ரூபா. மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 182 ரூபாய். நான் அந்த சொன்னேன்ல, ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, என்னப்பா பண்றீங்கன்ற மாதிரி. நானும் அதை தான் சொல்றேன், தயவு செஞ்சு வண்டிக்கு போய் இப்படி பெட்ரோலை நிரப்பாதீங்க, எரிபொருளை நிரப்பாதீங்க. தேவையான அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கு, அதனால அங்க குழம்புறதுக்காக நீங்க இங்க குழம்பிக்காதீங்க. சேஃபா இருந்துக்கோங்க. நம்மளுடைய உறவினர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல்ல இருந்தாலும் சரி, வேற நாடுகள் இருந்தாலும் சரி, சவுதியில இருந்தாலும் சரி, கட்டார்ல இருந்தாலும் சரி, நம்ம இலங்கையர்கள் அங்க வசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இலங்கையர்கள் மட்டுமில்லை, எல்லா மக்களும் தான். எஸ்பெஷலி நம்ம இலங்கையர்களும் சேஃபாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ரமலானுடைய நாட்களை அடுத்த அப்டேட்ல இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா சந்திக்கிறேன் சர்வதேச விவகாரங்களோட. குட் நைட்.